ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம் மீது அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இறங்கும். சங்கீதம் 67:4 சொல்லுகிறது, தேவரீர் கடவுளே, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ்வ கடவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 67:5 சொல்லுகிறது, தேவனே கடவுளே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமியின் தன் பலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பூமி தன் பலனை தர வேண்டும் என்று சொன்னால் இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 67:7 சொல்லுகிறது,